a dot, so print a dot values of ஏல இருக்க வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும் கீ இல்லாம. நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் print a dot items of key value ரெண்டும் சேர்ந்து எனக்கு டப்பிள் ஃபார்மேஷன்ல பிரிண்ட் ஆகும். நார்மலா நம்ம பிரிண்ட் பண்றப்போ இங்க ஃபுல்லா பிரிண்ட் பண்றோம். எனக்கு டிக்ஷனரி டேட்டா டைப்ல தான் பிரிண்ட் ஆகும். டப்பிள் அண்ட் லிஸ்ட் ஃபார்மேஷன்ல பிரிண்ட் ஆகாது. பட் ஐட்டமை பேஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்றப்போ எனக்கு டப்பிள் ஃபார்மேஷன்ல பிரிண்ட் ஆகும். ஸோ தட் இதை நான் இந்த நேமுங்கிற தனியான அந்த கீயை நான் செக்ரிகேட் பண்ணாலும் என்னால் பண்ண முடியும் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி. பிகாஸ் டப்பிள்ல இருக்க இண்டெக்ஸிங் பொசிஷன் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் ஐட்டமுக்கும் ஒரு இண்டெக்ஸிங் வேல்யூ இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ நேமுங்கிற ஒரு இண்டெக்ஸ், ஆலெக்ஸுங்கிற ஒரு இண்டெக்ஸ், இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம இன்புட் கெட் பண்ண முடியும். இது நெஸ்டட் டப்பிள் ஃபார்மேஷன்ல இருக்கு. இது ஃபுல்லா ஒரு டப்பிள், ஒரு ஐட்டம், அந்த டப்பிள்குள்ளார செப்பரேட் இண்டெக்ஸிங் மூலமா நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, okay, so just for loop for I in A, print I, என்ன அவுட்புட் வரும்? ஒன் டூ த்ரீயா? ஏன் 1 2 3 வருது? ஓகே, பட் ஏல இருக்க டேட்டாவை தான் நான் ஸ்டோர் பண்றேன். ஏல எனக்கு 1 2 நேம் ஏஜ் salary vertical orderல வரும். ஏ நேம் ஏஜ் salary vertical orderல வரும். எஸ். ஸோ நேம் ஏஜ் சேலரி அதோட கீஸ் மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஹோல் ஐட்டமே எனக்கு ஸ்டோர் பண்ணாத ஒரு சிங்கிள் வேரியபிள். ஓகேங்களா? ஃபார் ஐ இன் ஏ டாட் வேல்யூஸ் ஆஃப் print I. இப்போ என்ன அவுட்புட் ஸ்டோர் பண்ணணும்? வெறும் வேல்யூஸ் மட்டும் எனக்கு ஸ்டோர் பண்ணும். இந்த இடத்துல நீங்க கீஸ் கொடுத்தீங்கன்னா கீஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணும். ஃபார் I in A dot items, so print I. இப்போ நேம், அலெக்ஸ், ஏஜ் 25, salary டப்பிள் ஃபார்மேஷன்ல பிரிண்ட் ஆகும் ஐட்டம்ஸ். இதுவே நான் 2 வேரியபிளா கொடுக்குறேன். ஃபார் I, J in A, so print I, J. கீயும் பிரிண்ட் ஆகும், வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். டப்பிள் ஃபார்மேஷன்ல பிரிண்ட் ஆகாது, நார்மலா தான் பிரிண்ட் ஆகும் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த டேட்டா டைப் எனக்கு அவுட்புட்ல வரப்போற அந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணியும் எனக்கு எந்த மாதிரியா நான் இன்புட் கொடுக்கணுங்கிறது அது யூஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ தனியா ஐல இருக்க டேட்டாவை நான் ஒரு இடத்துல கால் பண்ணி இந்த கீஸ் இருந்தா எனக்கு இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுங்க, அதுக்கு நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ்ல எனக்கு இந்த மாதிரி கிரேட்டர் தேன் சேலரி வந்துட்டு இந்த கிரேட்டர் தேன்ல இருக்காங்கன்னா எனக்கு இந்த கண்டிஷனை செக் பண்ணி இந்த ஃபார்மேஷனுக்கு வாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நான் தனித்தனி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கீயும் வேல்யூ தனித்தனியா கால் பண்ண முடியும். இல்ல ஒரு சிங்கிள் வேரியபிளே என்னோட ஹோல் டேட்டாவே நான் ஸ்டோர் பண்ணனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாமே நமக்கு வரப்போற அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்ம எங்க அதை கால் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் ஃபங்க்ஷன். So A dot update of office A more print A. இதுவுமே நமக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? அங்கேயும் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ இங்கேயும் நான் அப்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நியூ டேட்டாவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் நியூவான ஒரு கீ வேல்யூவை ஆட் பண்றேன். ஓகேங்களா? அப்போ நார்மலாவும் நம்ம இங்க ஆட் பண்ணமே, இந்த இடத்துல ஆட் பண்ணமே, இங்க ஆட் பண்ணி
ஸோ இங்க ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஒரு சிங்கிள் கீ, சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் இந்த மாரி ஃபார்மேஷன்ல ஆட் பண்ண முடியும். பட் ஆனா அப்டேட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி என்னோட டிக்ஷனரிக்குள்ளார நான் மல்டிபிள் கீஸ், மல்டிபிள் வேல்யூஸ் நான் எவ்வளோ வேணாலும் ஒரு சிங்கிள் கம்பைல் ரன் டைம்ல நம்மளால ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்டேட் ஃபங்ஷன் மூலியமா தான் நான் மல்டிபிள் டேட்டாஸ ஆட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேம் சொல்லுங்க. மேம் சொல்லுங்க. இப்போ சேலரில ஏதாவது அப்டேட் பண்ணனும்னா அது இண்டெக்ஸ் குடுத்து தான் அப்டேட் பண்ணணுமா மேம்? இல்லைங்களே! இதோ கால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இங்க நான் அப்டேட் பண்ணியிருக்கேனே. ஸோ ஏஜ் வந்துட்டு டைரக்ட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஏஜ் ஒண்ணு தான் இருக்கு. இப்ப சேலரில 50, 25 2 இருக்கு இல்லையா? அதுல அப்டேட் பண்ணணும். இப்ப 25 நான் மாத்தணும்னா அது இண்டெக்ஸ் பொசிஷன் குடுத்து தான் மாத்தணுமா? இல்ல, இல்ல. ஸோ டிஃபால்ட்டா எனக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐட்டமா குடுக்குறோம் அப்டின்னா, நீங்க இங்க ஐட்டமா டிஃபைன் பண்றீங்க. மல்டிபிள் ஐட்டம்ஸ் குடுக்குறீங்க அப்டின்னா, அந்த 50,000, 25,000 ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் குடுக்குறீங்கன்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டமையும் அந்த லிஸ்ட்டுக்கு பதிலா ஸ்டோர் பண்ணிக்கும். இங்க இருக்கிற எல்லா டேட்டாவுமே எனக்கு ஒரே இன்புட்டா தான், ஒரே வேல்யூவா தான் அது கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? இந்த மல்டிபிள் ஐட்டமுக்கு பதிலா ஓகே. நீங்க ஒரு இன்புட் குடுத்தாலும், மல்டிபிள் இன்புட் குடுத்தாலும், அது அந்த மாரி தான் ரியாக்ட் ஆகும். ஓகே? அப்போ சிங்கிள் ஒண்ணுத்த மட்டும் தனியா அப்டேட் பண்ண முடியாது. இல்ல. வேல்யூஸ்ல ஓகே. இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம் தனியா கால் பண்ணா, நீங்க லூப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அத நீங்க கால் பண்ணணும். ஓகே லூப்ஸும், மேம். கண்டிஷன்ஸும் யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ண முடியும். டைரக்ட்டா இந்த ஃபங்ஷன்ஸ் மூலியமா நம்மளால அத சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே மேம். நெக்ஸ்ட் பாப். பாப் யூசுவலா இண்டெக்ஸிங் பேசிஸ்ல என்னோட டேட்டாவ ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதுல வந்துட்டு பர்ட்டிகுலர் கீய பேஸ் பண்ணி நம்ம அந்த ஒரு ஃபுல் ஐட்டமையும் ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு பாப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? a டாட் பாப் ஆஃப் நேம் பிரிண்ட் a. ஓகே. ஸ்பெசிஃபைடு கீய வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்றதுக்கு பாப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இண்டெக்ஸிங் நம்மளால இதுல யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாப் ஐட்டம். பாப் ஐட்டம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா லாஸ்ட் ஐட்டம ரிமூவ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். a டாட் பாப் ஐட்டம். பிரிண்ட் a. டிஃபால்ட்டா லாஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ எனக்கு ரிமூவ் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் கிளியர் ஃபங்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். a டாட் கிளியர் ஆஃப். பிரிண்ட் a. எல்லா ஐட்டம்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு எம்ப்டி ஆக்கிடும். ஓகே. நெக்ஸ்ட் டெலீட் ஃபங்ஷன். பிரிண்ட் e. அந்த மாதிரி ஒரு வேரியபிளே இல்லாம நமக்கு ரிமூவ் பண்ணிடும். ஓகே. b is equal to copy of e and b is equal to dec of e. b is equal to e. Print b is a, print e is a, and print c is a. என்ன அவுட்புட் வரும்? மூணுமே ட்ரூ தான். ட்ரூ. மூணுமே ட்ரூங்களா? இ மட்டும் ஃபால்ஸ்னு வருங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. சரி. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ. செகண்ட் ஒன்
அதுவும் ட்ரூ. தேர்ட் ஒன் 3மே ட்ரூ தான். 3மே ட்ரூ. ஏன் 3மே ட்ரூ வருது? நம்ம டேட்டா டைப்ஸ்ல தான் இது பார்த்துட்டே தானே இருக்கோம். ஏன் ஈஸ் என்ன பண்ணும்? ஈஸ் என்ன போய் செக் பண்ணும் நமக்கு? வேல்யூவை செக் பண்ணாது. சரி, அப்ப இதுக்கு என்ன வரும்? print a double equal to b. ஈஸ் என்ன செக் பண்ணும்? ஈஸ் வேல்யூவை செக் பண்ணாது. ஈஸ் 2 பேரும் ஒரே மெமரி ஆப்ஜெக்ட்ல இருக்காங்களான்னு போய் செக் பண்ணும். கரெக்டா? கண்டிஷன்ஸ் கிடையாது. ஈஸ் கண்டிஷன் செக் பண்ணாது, வேல்யூஸ் செக் பண்ணாது. 2 பேரும் ஒரே பிளேஸ்ல இருக்காங்களா? இல்ல தனித்தனி பிளேஸ்ல இருக்காங்களா? அவங்க கிட்ட எவ்ளோ வேல்யூஸ் வேணாலும் சேமா இருக்கலாம். ஓகே. உங்ககிட்ட இருக்கிற சேம் பாக்ஸ் அவங்க கிட்டயும் இருக்கலாம். ஆனா 2 பேரும் தனித்தனியா வச்சிருக்கீங்களா? இல்ல ஒரே பாக்ஸ் காட்டுறீங்களா? அதுதான் ஈஸோட வேலை. கரெக்ட்டுங்களா? இப்ப சொல்லுங்க. எது எதுக்கெல்லாம் ட்ரூ, எது எதுக்கெல்லாம் ஃபால்ஸ்? சி ஏல இருக்கிறத ட்ரூ. ஏல இருக்கிறத காப்பி எடுத்துட்டு வந்து நான் பில ஸ்டோர் பண்றேன். அப்போ ஆப்வியஸ்லி பியும் ஏவும் ஒரே பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க. கரெக்ட்டா? அவங்கள நான் ஜெராக்ஸ் காப்பி தானே எடுக்கிறேன். அப்போ நானும் அவங்களும் ஒரே ஷீட் வச்சிரல. அதே மாதிரி ஏல இருக்கிற டேட்டா எப்படி இருந்தாலும் அத டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஈல ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? அப்போ ஏவும் ஈயும் வந்துட்டு ஒரே பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க. ஏ எப்படி இருந்தாலும் எனக்கு டிக்ஷனரியா மாத்தி தான் நான் ஈல ஸ்டோர் பண்றேன். ஏதோ ஒரு கன்வர்ஷன் பண்ணி நான் ஈல தனியா தான் ஸ்டோர் பண்றேன். ஈக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா ஏ அப்படிங்கிறது என்ன? ஏ எங்க இருக்கோ அதே இடத்துல போய் நீயும் இருந்துக்கோ. ஏல என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ. சில என்ன சேஞ்சஸ் வந்தாலும் நீயும் அக்செப்ட் பண்ணிக்கோ. 2 பேருமே ஒரே பிளேஸ்ல தான் இருக்காங்க. ஒரே சேர்ல தான் இருக்காங்க. இது என்ன பண்ணும்? 2 பேருக்கும் சேம் வேல்யூஸ் இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஏல ஆலெக்ஸ் இருக்காங்கன்னா, பிலயும் ஆலெக்ஸ் தான் இருக்காங்களான்னு போய் செக் பண்றது டபுள் ஈக்குவல் டு. அப்போ தேர்ட் ஒன் மட்டும் தான் ட்ரூ. மீதி எல்லாமே ஃபால்ஸ். காப்பி. தேர்ட் ஒன் மட்டும் தான் ட்ரூ. மீதி ரெண்டுமே ஃபால்ஸ். ஓகேங்களா? இது ஏன் ட்ரூனா 2 பேருக்குமே சேம் வேல்யூ தான். பிகாஸ் ஏல இருக்க எல்லா டேட்டாவையும் நான் பிலயும் காப்பி பண்ணியிருக்கேன். 2 பேருக்குமே சேம் வேல்யூ தான் இருக்கு. அதனால ட்ரூ. ஓகே. புரியுதுங்களா ஆன்லைன்ல? இது நம்ம தனித்தனியா பார்க்குறோம் இல்லையா? இத பேஸ் பண்ணி தான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இத பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். உள்ள என்னோட புரோகிராமிங் எல்லாமே இப்ப நம்ம பார்க்குற சின்ன சின்னதா பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 100 லைன்ஸ், 200 லைன்ஸ் புரோகிராம் எழுதுவோம். இந்த கண்டிஷன பேஸ் பண்ணி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ள எழுதுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செட் டிஃபால்ட் ஃபங்ஷன். செட் டிஃபால்ட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to name Alex, age 23. A dot set default of city Chennai. ஸோ சிட்டிங்கிற ஒரு டேட்டாவை print A. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை எனக்கு ஆட் பண்ணும். அப்போ வந்து ஒரு ஐட்டம் இதை ஆட் பண்ணுமா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவெல்லாம் இதை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது. ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி கால் பண்றோம் இல்லைங்களா? இங்க நம்ம சிட்டி சென்னைன்னு கொடுத்துருக்கோம், சேலரி 60,000 கொடுத்துருக்கோம். ரெண்டும் ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி கொடுக்குறப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கீயோ வேல்யூவோ இல்லைன்னா அது ஆட் ஆகும்.
ஓகே. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீயா இருந்துச்சுன்னா, அத சேஞ்ச் பண்ணும். கரெக்ட்டுங்களா? நம்ம இந்த ஃபார்மேட்ல எழுதுறப்போ, எனக்கு நியூவா இந்த மாரி சிட்டிங்கிற ஒரு கீ இல்லன்னா, அந்த கீயும், வேல்யூவும் போய் எனக்கு ஆட் பண்ணும். அதே ஃபார்மேஷன்லயே நான் எக்ஸிஸ்டிங் டேட்டாவையும் எழுதுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அத போய் அப்டேட் பண்ணும். இல்ல, இல்ல எனக்கு இவங்க ஆல்ரெடி இருக்காங்க. அதனால நான் போய் அதோடைய வேல்யூவ மட்டும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு வேல்யூவ சேஞ்ச் பண்ணும். பட் செட் டிஃபால்ட் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு இன்புட் இல்லன்னா எனக்கு ஆட் பண்ணும். சப்போஸ் செட் டிஃபால்ட் நேம் நீனா பிரிண்ட் ஏ. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவா இருந்தா எனக்கு சேஞ்ச் பண்ணி குடுக்காது. ஓகே. புரியுதுங்களா? அந்தந்த ஃபங்ஷன் பேஸ் பண்ணி, இந்த ஃபங்ஷன்ல எனக்கு நியூ டேட்டா இல்லன்னா எனக்கு ஆட் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங் டேட்டா இருந்தா எனக்கு அப்டேட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நம்ம செட் டிஃபால்ட் யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு நியூ டேட்டாவா இருந்துச்சுன்னா ஆட் பண்ண, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நம்ம டைரக்ட்டா அத கால் பண்ணிக்கலாம். ஓகே. புரியுதுங்களா ஆன்லைன்ல? எஸ் மேம். ஓகே. A is equal to A, B, C. வெறும் டப்பிள் ஃபார்மேஷன்ல என்னோட டேட்டாவ 3 ஐட்டம்ஸ் நான் கால் பண்ணியிருக்கேன். A, B, C அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ B is equal to dictionary of format function யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் சொல்லலாம். format key. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் கீஸ் ஃபங்க்ஷன் மூலயமா A, ஒரு 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரிண்ட் B. ஓகே. இந்த ஃபார்மேட் கீ என்ன பண்ணும்னா, நம்ம இங்க கால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஏல இருக்க டேட்டாவ எனக்கு டிக்ஷனரியா மாத்தி ஈல ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே தான் நம்ம பண்றோம். ஏல இருக்க டேட்டாவ எனக்கு டிக்ஷனரியா மாத்தி பில ஸ்டோர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா ஏல எனக்கு எந்த ஃபார்மேஷன்ல இருக்கு? டப்பிள் ஃபார்மேஷன்ல இருக்கு. பட் ஆனா டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு ஒரு வேல்யூஸ் வேணும். கரெக்ட்டுங்களா? வேல்யூஸ் இல்லாம, கீ வேல்யூ இல்லாம எனக்கு டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண முடியாது. எரர் த்ரோ பண்ணும். ஒரு லிஸ்ட்டையோ, டப்பிளையோ நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணி இன்னொரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, கீ வேல்யூ இல்லாம என்னால கன்வெர்ட் பண்ண முடியாது. சோ தட் நம்ம ஃபார்மேட் கீ ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு ஏல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எனக்கு கீயா அக்செப்ட் பண்ணிக்கும். வேல்யூஸ்க்கு பதிலா நான் இங்க டிஃபால்ட்டா என்ன வேல்யூ குடுக்குறேனோ, அந்த வேல்யூவ எனக்கு வேல்யூ பொசிஷன்ல அக்செப்ட் பண்ணிக்கும். வேல்யூ பொசிஷன்ல அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகே. ஸோ ஏல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எனக்கு கீ ஏ, பி, சி இது 3ம் கீ. வேல்யூக்கு பதிலா எனக்கு டிஃபால்ட்டா குடுக்குற செகண்ட் ஆர்குமென்ட்டோட வேல்யூவ எனக்கு வேல்யூ பொசிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். ஆன்லைன்ல புரியுதுங்களா? ஓகே. நம்ம ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிக் ஆஃப், செட் ஆஃப் அண்ட் லிஸ்ட் ஆஃப், டப்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நானு டிக்ஷனரி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டப்பிள் ஃபார்மேஷன்ல இருக்கிற ஒரு வேல்யூவ நான் டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன். டிக்ஷனரியா நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா அதுக்கு கீ, வேல்யூ 2மே இருக்கணும். கரெக்ட்டுங்களா? பட் டப்பிள்ல எனக்கு 2மேலாம் இருக்காது. வெறும் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். தனித்தனி ஐட்டம்ஸ், இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸா இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம ஃபார்ம் கீஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, எனக்கு இந்த ஏ வேரியபிள்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எனக்கு கீயா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் செகண்ட் பொசிஷன நான் வேல்யூஸா, டிஃபால்ட் வேல்யூஸா நான் அசைன் பண்ணிப்பேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் வந்து அப்டேட்டோ, இல்ல வந்துட்டு நான் நியூ டேட்டாவோ ஆட் பண்ணி, என்னோட ஃபங்ஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி, நான் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவ நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். இப்ப பில வந்துட்டு எனக்கு ஏ 0, பி 0, சி 0 அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே. நான் இத இப்படியே காப்பி பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்ல வேரியபிள் தான் குடுக்கணுமா? என்னம்மா? ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்ல வேரியபிள் தான் குடுக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆர்குமென்ட்ல ஆமா. ஏன்னா வேரியபிள்ல இருக்கிற என்னோட இண்டிவிஜுவல் டேட்டாவையும் கீயா தான் ஸ்டோர் பண்ணும். பிகாஸ் கீஸ்ல டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாது. கரெக்ட்டுங்களா? அதனால எனக்கு இங்க இருக்கிற எல்லா டேட்டாவையும் நான் கீயா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற இந்த செகண்ட் ஆர்குமென்ட் டிஃபால்ட்டா வேல்யூஸா அசைன் ஆகும். அப்ப எவ்ளோ கீஸ் இருக்கும்? 10 கீஸ் இருந்தாலும் 10 பொசிஷனுக்குமே இந்த செகண்ட் ஆர்குமென்ட் தான் டிஃபைன் ஆகும்.
வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம் அண்ட் எவ்வளோ ரிப்பீட்டட் டேட்டாஸ் வேணாலும் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அதனால செகண்ட் ஆர்குமெண்ட்ட தான் நான் வேல்யூஸ் அசைன் பண்ண முடியும். ஓகே மேம். எஸ் சார். இப்ப என்ன அவுட்புட் வரும்? எரர் வரும். ஸோ எரர் வரும். அதனால தான் இந்த ஃபார்ம் கீஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? டிக்ஷனரியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் தட் லிஸ்ட்டையோ டப்பிளையோ என்னால கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்காக தான். ஓகே. So print len of a, next print max of a, எது மேக்ஸிமம் வேல்யூ அதை பிரிண்ட் பண்ணும். அண்ட் உங்களுக்கு அதோட வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணோம்னா வேல்யூஸுங்கிற ஃபங்க்ஷன் மூலயமா நீங்க அந்த வேல்யூ இல்லை அதோட கீயை கால் பண்ணி அதோட வேல்யூஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் மின் ஆஃப் ஏ, மினிமம் வேல்யூவோட கீஸ் மட்டும் தான் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இதுக்காகலாம் தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். எனக்கு அந்த பர்டிகுலர் கீயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா வேல்யூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நான் இந்த இடத்துல ஏ அப்படின்னு கால் பண்றேன் அப்படின்னா ஏல என்ன டேட்டா இருக்கோ அதான் கால் ஆகுமே தவிர அது மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவா நமக்கு தெரியாது. ஓகே. நெக்ஸ்ட் பிரிண்ட் சம் ஆஃப் ஏ. ஸோ சம் வந்து டைரக்டா நம்ம அசைன் பண்ண முடியாது வேல்யூஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே. பிகாஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டா இங்க இருக்கிற கீயை மட்டும் தான் போய் பிக் பண்ணும். கீயை நம்மளால சம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுல இருக்க வேல்யூஸ் தான் சம் பண்ண முடியும். ஸோ வேல்யூஸ் ஃபங்க்ஷன் மூலயமா தான் நான் இந்த சம், மீன், மீடியம் இதெல்லாமே நான் யூஸ் பண்ண முடியும். So print sorted of A. ABC நமக்கு சார்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணும். இதை நான் சார்ட்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ ஃபுல்லாவே எனக்கு வேணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா கீ வேல்யூ ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஏ இன் ஏ. என்ன அவுட்புட் வரும்? இல்லைங்களே. இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? ஆப்ரேட்டர்ஸ் மறந்துட்டீங்களா? இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? இன் இருந்த ட்ரூ அந்த வேல்யூ போய் இருக்கான்னு செக் பண்ணணும். ஏங்கிற ஏதாவது ஒரு கீ வந்துட்டு என்னோட ஏ வேரியபிள்குள்ளார இருக்கா, இது வந்து வேல்யூ நம்ம கொடுத்துருக்க செக் பண்ண போற வேல்யூ, இது இந்த வேரியபிள்ல இருக்கான்னு செக் பண்ண போறது. கரெக்ட்டுங்களா? ஸோ இருக்கு, அதனால ட்ரூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு x1 அண்ட் y தனித்தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் b is equal to y2. நீங்க யூனியன் ஃபங்க்ஷன் மூலியமாவும் ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணலாம். அப்டேட் ஃபங்க்ஷன் மூலியமாவும் ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏ டாட் அப்டேட் ஆஃப் பி, ஏல போய் எனக்கு பி அப்டேட் பண்ணும். இப்போ பியை நான் ரன் பண்றேன் அப்படின்னா பி தனியாக தான் இருக்கும்.
பி தனியா தான் Y2ன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏல பில இருக்க டேட்டாவெல்லாம் போய் நான் கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். ஏல தான் எனக்கு அப்டேட் நடந்திருக்கு. அப்பெண்ட் மாதிரி. ஓகே. இதுல நீங்க எவ்ளோ கீ வேல்யூ பேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயும் எவ்ளோ கீ வேல்யூ பேர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கிற இண்டிவிஜுவல் ஐட்டமும் ஐட்டமா தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸ்டெண்ட் மாதிரி, அப்பெண்ட் மாதிரி ஒரே ஐட்டமா எனக்கு ஸ்டோர் பண்ணாது அப்டேட் ஃபங்ஷன். ஆனா இதுல வந்து அப்டேட், அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்னா என்னது? லிஸ்ட்ல பார்க்கலையா? நம்ம லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். அவுட்புட் லிஸ்ட் ஃபார்மேட்ல வரும். அவுட்புட் லிஸ்ட் ஃபார்மேட்ல. வேற? எக்ஸ்பிரஷன், கண்டிஷன், ஃபார் லூப் எல்லாமே ஒரே இதுல கொடுத்துருக்கோம். கரெக்ட். ஓகே. லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் ஆனது நம்ம ஒரு சிங்கிள் லைன்ல எனக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் நடக்கணும், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்பிரஷன் நடக்கணும் அண்ட் அதுல வந்து அந்த ஃபார் லூப்பை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ஐட்ரேஷனுக்கும் அந்த எக்ஸ்பிரஷன் நடக்கணும். அதுல கண்டிஷன் நான் செக் பண்ணணும்னாலும் நான் செக் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் லைன்ல நம்ம கொடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு லிஸ்ட்டுக்குள்ளார ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பிரஷன், ஃபர்ஸ்ட் டேட்டாவா என்னோட எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன். சப்போஸ் அந்த எக்ஸ்பிரிண்ட் பண்ணணும்னா எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அந்த வேரியபிள் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட்ல நம்ம என்ன கொடுத்தோம்? ஃபார் எனக்கு ஒவ்வொரு டேட்டாவா போய் எனக்கு அந்த ஐட்ரேஷன்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வேணும்னா நம்ம கண்டிஷன் கொடுத்தோம். இஃப் கண்டிஷன் மாதிரி. நிறைய ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதே மாதிரி தான் டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன். ஓகேங்களா? லிஸ்ட்டுக்குள்ளார கொடுக்கறது லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், கொடுக்கறது டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள். ஸோ அந்த எக்ஸ் வேரியபிள்ல என்னோட எக்ஸ்ல இருக்க எல்லா டேட்டாவையும் நான் மல்டிபிள் பண்றேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னா 2 இன்டூ 2 4 அப்படிங்கிற மாதிரி நான் மல்டிபிள் பண்றேன். எல்லாமே லோயர் கேஸ்ல கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? எக்ஸ்ங்கிறது கீ அண்ட் இதுல வந்து எக்ஸ்பிரஷன் மூலமா என்னோட வேல்யூஸை நான் ஸ்டோர் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நான் நடத்தல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நான் 5ன்னு போடுறேன். ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா சீக்வென்ஷியல் ஆர்டர்ல 0ல இருந்து 5 வரைக்கும் 0 1 2 3 4 வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ அதுவே கால் பண்ணிக்கும். ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 0ல இருந்து நான் கொடுக்குற அந்த இன்புட் வந்துட்டு நெக்ஸ்ட் டேட்டாவை அதுவே கால் பண்ணிக்கும். லூப்பிங் மாதிரி. ஓகேங்களா? அப்போ இதுல எனக்கு எவ்வளவு டேட்டா இருக்கு? சரி, அது கூட வேண்டாம். ஏ. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லைல்ல? ஏல வந்துட்டு எனக்கு 1 2 3 4 5 டேட்டாஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் 1 எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? இந்த கீல வந்து 1 ஸ்டோர் பண்ணிக்கும். வேல்யூஸ்ல என்ன பண்ணும்? 1 இன்டூ 1 1 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? செகண்ட் ஐட்ரேஷன். ஏல இருக்க செகண்ட் ஐட்ரேஷன் 2. கீல வந்து 2ன்னு எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். வேல்யூஸ்ல 2 இன்டூ 2 4ன்னு எனக்கு ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எனக்கு ஏல என்ன இருக்கு? 3. ஸோ எக்ஸ்ல கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த டேட்டாவை எனக்கு வேல்யூல ஸ்டோர் பண்ணிட்டு 3 இன்டூ 3 9ன்னு எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா?
ஸோ print இதுலயே நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். இஃப் இந்த எக்ஸ்ல யாரு கிரேட்டர் தென் 4 இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம கண்டிஷன் பேசிஸ்லயும் பார்த்தோம் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன்ல, கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி கண்டிஷனோ எதா இருந்தாலும் ஒரு சிங்கிள் லைன்ல டிஃபைன் பண்றதுதான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது அவுட்புட்ல என்ன டேட்டா ஸ்டோர் ஆகணும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது. டிக்ஷனரியா இருக்கனால கீ வேல்யூ ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பா ஃபார் லூப் தான் கொடுக்கணும். பிகாஸ் ஃபார் லூப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஐட்ரேஷனா போய் எனக்கு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்டிஷன்ஸ் வேணும்னா நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுக்குறேன். So for I in A, SQ of X equal to X into X. Print SQ. என்ன அவுட்புட் வரும்? வேற சாரி எக்ஸ். புரியல. எனக்கு ரெண்டுமே தான் வரும். ஏன்னா நான் அதை டிக்ஷனரியா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரியா ஸ்டோர் பண்றப்போ எனக்கு கீ வேல்யூ ரெண்டுமே தான் வரும். இதுதான் நான் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் மூலியமா ஒரு சிங்கிள் லைன்ல எழுதியிருக்கேன். டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன், லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கிறது எனக்கு மல்டிபிள் லைன் கோடிங்க ஒரு சிங்கிள் லைன்ல என்னோட டேட்டாஸை கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்றதுக்காக தான் நமக்கு இந்த லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன். இதுலயே நான் கண்டிஷன் கொடுக்கணும்னா நெக்ஸ்ட் இங்க இஃப்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 லைன் கொடுப்பேன். எல்ஸ் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு 4 லைன் கொடுப்பேன். பட் இந்த காம்ப்ரஹென்ஷன்ல எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் லைன்ல கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ தட் எனக்கு அது ஈஸியா கம்பைல் ஆகும். ஓகே, ஏ வந்துட்டு 1 2 3 4 5. ஸோ ஏல இருக்க டேட்டாவை நம்ம எக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம். 1 ஸ்டோர் பண்ணும் அண்ட் அதோட வேல்யூவை எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். பிகாஸ் எஸ்கியூ அப்படிங்கிறது நான் டிக்ஷனரி ஃபார்மேட்ல இருக்கனால கீ வேல்யூ ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு இந்த எஸ்கியூல ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் எக்ஸோட வேல்யூ 1 2 3 4ன்னு எனக்கு கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த எக்ஸோட வேல்யூ 1 மாறும்போது எனக்கு இந்த எக்ஸ்பிரஷனோட அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். 2 எனக்கு சேஞ்ச் ஆகும்போது 2 into 2, 3 சேஞ்ச் ஆகும்போது 3 into 3. ஸோ அந்த கீ அண்ட் வேல்யூ வந்து எனக்கு கரெக்டா பேர் ஆகும். ஓகே, அதுதான் இங்க நம்ம சிங்கிள் லைன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷனோட சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது கீ வேல்யூ. அந்த வேல்யூக்கு நீங்க எந்த எக்ஸ்பிரஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். கீ அப்படிங்கிறது ஒவ்வொரு ஐட்ரேஷனா எனக்கு எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் உங்களோட ஐட்டம், இந்த ஐட்டம். ஓகே, நெக்ஸ்ட் இன் உங்களோட ஐட்ரேஷன், ஒவ்வொரு ஐட்ரேஷனா உங்களுக்கு செக் பண்ணணும் இல்லைங்களா? அதுதான் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் சின்டாக்ஸ். இதுவே லிஸ்டா இருந்தா நீங்க வெறும் இந்த இடத்துல வேல்யூஸ் மட்டும் தான் கொடுப்பீங்க. கீ வேல்யூ ரெண்டும் கொடுக்க மாட்டீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டிக்ஷனரி டேட்டா டைப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ரேஞ்ச் தவிர மீதி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரேஞ்ச் வந்து நெக்ஸ்ட் இஃப் ஃபார்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டேட்டா டைப்ஸ்ல எனி டவுட்ஸ்? ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஃபுல் டேட்டா டைப்ஸை பேஸ் பண்ணி நான் டாஸ்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு எத்தனாவது டே கிளாஸ்? 7th டே.
ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரிமைனிங் நாளைக்கு கன்டின்யூ பண்ணுறேன். தேங்க் யூ. சீ யூ டுமாரோ.